கடந்த 24 மணி நேரத்துல உலகம் சும்மா ஓடல, புயல் வேகத்துல இயங்கிட்டு இருக்கு. நாம இப்ப பார்க்க போறது வெறும் தலைப்புச் செய்திகளோட தொகுப்பு கிடையாது. இது ஒரு பெரிய புதிர் மாதிரி. ஹார்முஸ் ஜலசந்தியில நடக்கிற ஒரு விஷயம் எப்படி வாஷிங்டனையே ஆட்டி படைக்குதுன்னு பார்க்க போறோம். ஒன்னோட ஒன்னு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? வாங்க இந்த நெருக்கடியான உலகத்தோட உண்மையான முகத்தை பார்க்கலாம். சரி, இவ்ளோ சிக்கலா இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். முதல்ல பிரச்சனையோட மையப்புள்ளியான ஹார்மோஸ் நெருக்கடியிலிருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் அதோட தாக்கம் எப்படி அலையலையா உலகம் முழுக்க பரவுதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தொடக்க புள்ளி இருக்கும் இல்லையா? இங்க அந்த புள்ளி தான் ஹார்முஸ் ஜலசந்தி. யோசிச்சு பாருங்க, உலகத்தோட முக்கியமான ஆயில் பைப்லைனையே யாரோ அடைச்சிட்டா என்ன ஆகும்? அதுதான் இப்ப நடந்திருக்கு. இது வெறும் ஒரு பிளாக்கேடா, இல்ல இது ஒரு பெரிய செஸ் கேமோட முதல் மூவ்? அப்போ இதோட விளைவு சும்மா சாதாரணமா இல்ல. இந்த நம்பர் பாருங்க, ஒரு நாளைக்கு 1 கோடி பேரல் ஆயில் சப்ளைய கட். இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி என்ன சொல்றாங்கன்னா, வரலாற்றிலே இவ்ளோ பெரிய சப்ளை கட் ஆனதே இல்லையா. இதோட உடனடி எஃபெக்ட், பிரெண்ட் கச்சா எண்ணெயோட விலை இப்போ $100க்கும் மேல போயிடுச்சு. இது யாருக்கு பெரிய அடி தெரியுமா? ஆசியாவோட 2 பெரிய பவர்ஸ், இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் தான். அவங்களோட ஆயில் இறக்குமதியில கிட்டத்தட்ட 95% ஒரே ராத்திரியில நின்னு போச்சு. இது வெறும் சப்ளை பிரச்சனை இல்ல, அவங்களோட பொருளாதாரத்தோட உயிர் நாடியையே அறுத்து விட்ட மாதிரி. வரப்போற 24 மணி நேரத்துல எல்லாருடைய கண்ணும் இஸ்லாமாபாத் மேல தான் இருக்க போகுது. அங்கதான் அமெரிக்காவும் ஈரானும் பேச போறாங்க. ஒருவேளை அந்த பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆச்சுன்னா விளைவுகள் ரொம்ப பயங்கரமா இருக்கும். என்ன விலை $100க்கு மேலேயே இருக்கும். உலக அளவுல பணவீக்கம் ராக்கெட் வேகத்துல ஏறும். அப்போ சென்ட்ரல் பேங்க்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஒன்னு பொருளாதாரத்தையே முடக்கிற மாதிரி வட்டி விகிதத்தை ஏத்தணும், இல்லனா பணவீக்கத்தை அப்படியே கண்ட்ரோல் இல்லாம போக விடணும். ரெண்டுமே மோசமான சாய்ஸ். ஹார்மோஸ்ல ஆரம்பிச்ச அந்த ஆலை இப்ப உலகம் முழுக்க பரவ ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ ஒவ்வொரு நாடும் தனக்கு தேவையான எனர்ஜிக்காக அடுத்த நாட்டு கூட சண்டை போடாத குறையா போட்டி போடுது. நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம் இருக்கு. ஐரோப்பாவுல ஜெட் ஃபியூவல், அதாவது விமானங்களுக்கான எரிபொருள் தீர்ந்துட்டு வருது. நிலைமை எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னா, அமெரிக்கா வழக்கமா அனுப்புறதை விட 6 மடங்கு அதிகமா எமர்ஜென்சி சப்ளை அனுப்பிட்டு இருக்கு. இதனால என்ன ஆகும்? நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற சம்மர் வெக்கேஷன் ட்ரிப், ஃப்ளைட் டிக்கெட் விலை எல்லாமே மாறலாம். ஹார்முஸ் வழி அடைப்பட்ட உடனே இந்தியாவும் சீனாவும் எங்க போவாங்க? நேரா ரஷ்யா பக்கம் தான் திரும்புறாங்க. ஆனா இங்க ஒரு ட்விஸ்ட். 2 பேருமே ஒரே எண்ணெய்க்காக போட்டி போடுறாங்க. இது ஒரு ஏலம் போர் மாதிரி ஆயிடுச்சு. இதனால ரஷ்யா கொடுத்துட்டு இருந்த டிஸ்கவுண்ட் எல்லாம் போச்சு. இப்ப 2 நாடுகளுக்குமே பிரஷர் தான் அதிகமாகுது. இந்த எனர்ஜி கிரைசிஸ் வெறும் பொருளாதாரம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல, இது உலக நாடுகள் பீச்சுள்ள கூட்டணிகளையே ஆட்டங்காண வைக்குது. காசால இருந்து பிரசில்ஸ் வரைக்கும் பழைய விரிசல்கள் எல்லாம் இப்ப பெருசாயிட்டு வருது. இப்போ ரஷ்யாவோட நிலைமைய கொஞ்சம் பாருங்க. பொதுவா ஒரு நாடு போர்ல இருக்கும்போது வட்டி விகிதத்தை ஏத்துவாங்க. ஆனா ரஷ்யா என்ன பண்ணுது? நேரா உல்டாவா வட்டி விகிதத்தை குறைக்குது. இது அவங்க எக்கானமி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தமா? இல்லவே இல்ல. இது ஒரு அபாய சிக்னல். அவங்க பொருளாதாரம் ரொம்ப பெரிய அழுத்தத்துல இருக்குன்னு இது காட்டுது. இங்க ஒரு முரண்பாட்டை கவனிங்க. ஒரு பக்கம் வெள்ளை மாளிகையில இஸ்ரேல் லெபனான் போர் நிறுத்தம்னு அறிவிக்கிறாங்க. ஆனா அதே நாள்ல காசா மேல இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக் பண்ணி 12 பேர் இறந்து போறாங்க. இது எதேச்சியா நடந்ததா? கண்டிப்பா இல்ல. ஈரான் கூட நடக்க போற பேச்சுவார்த்தையில தங்களுக்கு சாதகமா ஒரு நிலையை உருவாக்க இஸ்ரேல் பயன்படுத்துற ஒரு தந்திரம் இது. நீங்க நேட்டோவுக்கு ஓனரே கிடையாது. இது யார் சொன்னது தெரியுமா? ஸ்பெயினோட பிரதமர். அமெரிக்காவோட சில ரகசிய திட்டங்கள் வெளியானதுக்கு அப்புறம் அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் நடுவுல விரிசல் எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதுக்கு இந்த ஒரு வரி போதும். ஓகே, இந்த நெருக்கடி பழைய ஆயில் உலகத்தை மட்டும் பாதிக்கல, புதுசா வளர்ந்து வர எலக்ட்ரிக் வாகன உலகத்தையும் இது விட்டு வைக்கல. ஒரு நாட்டுல ஜனநாயகம் வீழ்ச்சி அடைஞ்சது எப்படி ஒரு புது பவர் கேமுக்கு வழிவகுக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். பெருவுல தேர்தல் குழப்பத்துல முடிஞ்சிருச்சு. அங்க யாரு ஆட்சி பண்றதுனே தெரியல. இதனால எலக்ட்ரிக் கார்களுக்கு ரொம்ப முக்கியமான காப்பர், லித்தியம் சுரங்கங்களுக்கு லைசன்ஸ் கொடுக்கறத நிறுத்திட்டாங்க. இதோட விளைவு உலகம் முழுக்க எலக்ட்ரிக் கார்களுக்கான மூலப்பொருள் சப்ளை கம்மியாகும். சுருக்கமா சொல்லணும்னா, பெருவுல நடக்கிற அரசியல் பிரச்சனை நீங்க அடுத்ததா வாங்க போற எலக்ட்ரிக் காரோட விலையை ஏத்த போகுது. எல்லா நெருக்கடியிலையும் ஒருத்தர் லாபம் பார்ப்பாங்க இல்லையா? இங்க அந்த வின்னர் சீனாவோட BYD கம்பெனி. பெட்ரோல் விலை தாறுமாறா ஏறிட்டு இருக்கிற இந்த சமயத்துல BYDயோட விலை குறைவான எலக்ட்ரிக் கார்கள் மக்களுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனா தெரியுது. இதை சரியா பயன்படுத்திக்கிட்டு இந்த வருஷம் மட்டும் 13 லட்சம் கார்களை வெளிநாடுகள்ல விற்க அவங்க டார்கெட் வச்சிருக்காங்க. சரி, உலகம் முழுக்க இப்படி ஒரு புயல் அடிக்கும்போது எல்லாத்தையும் சமாளிச்சு நிலைமைய கட்டுக்குள் வைக்க வேண்டிய பொறுப்பு யார்கிட்ட இருக்கு? அது அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க், அதாவது ஃபெடரல் ரிசர்வ் கிட்ட தான். அவங்க இப்போ ஒரு பெரிய அரசியல் பரீட்சையில நிக்கறாங்க.
சமீபத்துல ஃபெட் தலைவர் மேல ஒரு அரசியல் ரீதியான விசாரணை நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ அமெரிக்க நீதித்துறை அந்த விசாரணையை கைவிட்டுட்டாங்க. இதனால வட்டி விகிதத்தை குறைக்கணும்னு வர்ற அரசியல் அழுத்தத்திலிருந்து ஃபெடரல் ரிசர்வ் தற்காலிகமா தப்பிச்சிருக்கு. மார்க்கெட் இது ஒரு சின்ன நிம்மதியா பாக்குது. ஆனா இந்த நிம்மதி எவ்வளோ நாளைக்கு? அழுத்தம் உண்மையிலே போயிடுச்சா? அதுதான் இல்ல. ஒரு பக்கம் பணவீக்கம் மறுபடியும் தலை தூக்குது, இன்னொரு பக்கம் பொருளாதாரம் மெதுவாகுது. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஃபெட் மாட்டிக்கிட்டு இருக்கு. அரசியல் அழுத்தமும் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போகுது. இப்போ நாம ரொம்ப முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். அடுத்த 48 மணி நேரத்துல என்ன நடக்கும்? நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான சிக்னல்கள் என்னென்ன? வாங்க பார்க்கலாம். அடுத்த 2 நாள்ல நீங்க இதையெல்லாம் கவனமா பார்க்கணும். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தை எந்த ஒரு முடிவும் இல்லாம முடிஞ்சா நாம நினைக்கிற ஆபத்து நிஜம்னு அர்த்தம். ஆனா ஒருவேளை ஈரானும் அமெரிக்காவும் ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அறிவிச்சா நிலைமை மாற வாய்ப்பிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேல் மறுபடியும் காசா மேல தாக்குதல் நடத்தினாலோ, பெருவுல தேர்தல் முடிவுகள் தள்ளி போனாலோ நாம இன்னும் பெரிய சிக்கலை நோக்கி போறோம்னு புரிஞ்சுக்கலாம். ஒன்னு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம இப்போ பார்த்தது 10 வேற வேற கதைகள் கிடையாது. இது எல்லாமே ஒரே பில்டிங் மேல இருக்கிற 10 அழுத்த புள்ளிகள் மாதிரி. ஒன்னு செரிஞ்சா கூட மத்ததும் சேர்ந்து உடைய வாய்ப்பு இருக்கு. அப்போ கடைசி கேள்வி இதுதான். இஸ்லாமாபாத்ல நடக்கிற இந்த பேச்சுவார்த்தை உண்மையிலே ஒரு தீர்வு கொடுக்குமா, இல்ல இது ஒரு பெரிய புயலுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு அரசியல் நாடகமா? பதில் அடுத்த 48 மணி நேரத்துல நமக்கு தெரிஞ்சிரும்.